ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கண்டிஷனல் கிளாஸஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த கண்டிஷனல் கிளாஸஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு இன்னொரு நேமும் இருக்கு, இஃப் கிளாஸ். இந்த இஃப் அப்படின்றதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அநேகமாக, ஒருவேளை, ப்ராபபிலி அப்படின்ற அர்த்தம். ஸோ இதை வச்சு நமக்கு ரூடியார்ட் கிப்ளிங் கூட ஒரு போயமே எழுதியிருக்கார். இஃப் அப்படின்ற ஒரு போயமே எழுதியிருக்கார். இஃப் யூ கேன் கீப் யோர் ஹெட் வென் ஆல் அபவுட் யூ ஆர் லூசிங் த இயர்ஸ் அண்ட் பிளேமிங் இட் ஆன் யூ அப்படின்னு ஒரு போயம் எழுதியிருக்காரு. அந்த போயம்ல நமக்கு பரிச்சயமான வரிகள் கூட பார்த்தோம் அப்படின்னா, இஃப் யூ கேன் ட்ரீம் அண்ட் நாட் மேக் ட்ரீம்ஸ் யுவர் மாஸ்டர், இஃப் யூ கேன் திங்க் அண்ட் நாட் மேக் தாட்ஸ் யுவர் எய்ம், இஃப் யூ கேன் மீட் வித் triumph and disaster and treat those two imposters just the same அப்படின்னு ஒரு போயம் லைன் கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இந்த இஃப் அப்படின்ற வார்த்தை, ஒருவேளை நான் அதை செஞ்சிருந்தேனா, அநேகமாக நான் இதை பண்ணியிருந்தேனா என்னோட லைஃப் வேற மாதிரி இருந்திருக்குமே அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இஃப் வச்சு இன்னொரு நமக்கு மிகவும் பரிச்சயமான சரோஜினி நாயுடு கூட ஒரு போயம் எழுதியிருக்காங்க. இஃப் யூ கால் மீ I will come swifter, oh my love, than a trembling forest deer or a panting dove அப்படின்னு, நீ என்னை கூப்பிட்டிருந்தா நான் ஒரு பறவை ஸ்விஃப்ட் மாதிரி ரொம்ப வேகமா பறந்து வந்திருப்பேன் அப்படின்லாம் சொல்றார். ஸோ இந்த கண்டிஷனல் கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் இஃப் அப்படின்ற வார்த்தை வந்து இட் பிளேஸ் a very vital role for constructing a sentence. ஸோ இந்த இஃப் கிளாஸ், அதாவது கண்டிஷனல் கிளாஸஸ், they are also known as if class. சரிங்களா? இந்த conditional class எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா to express that the action in the main class, சரிங்களா, can only take place if a certain condition is fulfilled. ஒரு action, ஒரு certain condition நிறைவேறினா இந்த action நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம condition class அப்படின்றோம். அப்போ conditional class or conditional sentences consist of a main class and a conditional class. அப்ப condition sentenceல ஒரு main class இருக்கும், ஒரு condition classes இருக்கும். இந்த condition class இருக்க கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னா அது if அல்லது unless அப்படின்ற வேர்டுல ஸ்டார்ட் ஆகும். இந்த if அல்லது unless அப்படின்ற வேர்ட் பார்த்தோம் அப்படின்னா மெயின் கிளாஸ்க்கு either முன்னாடி ஆர் பின்னாடி இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். ஒரு சின்ன கற்பனை, ஒருவேளை கொரோனா வந்து இந்த குளோபவே தாக்கலைனா, if corona had not affected the globe, ஒருவேளை கொரோனா இந்த பூமியவே தாக்காம இருந்தா எப்படி இருந்திருக்கும்? The number of deaths could have been averted. Number of death, ஏகப்பட்ட மரணங்கள், மரணத்தின் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கும். சரிங்களா? People would not have lost their livelihood. மக்களோட வாழ்வாதாரம் கெட்டு போகாம இருந்திருக்கும். The economy would not have nosedived up. எக்கனாமியும் என்ன இருக்காது, குப்புற விழுந்திருக்காது. சரிங்களா? கொரோனா வராம இருந்தா. ஒருவேளை இப்ப கொரோனா வந்துருச்சு, இப்ப நம்ம என்ன பண்ணோம்? If we follow the government's guidelines, we can be safe. நம்ம இப்போ கவர்மெண்டோட கைட்லைன்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணுனா நம்ம சேஃபாக இருக்க முடியும். அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, இஃப் கிளாஸ் அப்படின்னா என்னன்னா, இஃப் கிளாஸை பொறுத்த வரைக்கும் இஃப்னு ஒரு கண்டிஷன் இருக்கும், அது இல்லாம ஒரு மெயின் கிளாஸ் இருக்கும். இந்த மெயின் கிளாஸ் பார்த்தோம், மெயின் கிளாஸ் இப்போ நான் எல்லோல இருக்கு பாருங்க, we can be safe. இந்த we can be safe அப்படின்ற இந்த மெயின் கிளாஸ் வரணும் அப்படின்னா இந்த இஃப் கிளாஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆனாதான் இந்த மெயின் கிளாஸ் நடக்கும். சரிங்களா? அப்போ if we follow the government's guidelines, நம்ம கவர்மெண்டோட கைட்லைன்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா we can be safe. அப்போ if கிளாஸுக்கு இதுதான், இதனாலதான் இதோட பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா கண்டிஷனல் கிளாஸஸ். இப்போ இந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணினாதான் இந்த மெயின் கிளாஸ்ல இருக்க விஷயம் நடக்கும். ஓகேங்களா? சோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம், கண்டிஷனல் கிளாஸஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த கண்டிஷனல் கிளாஸஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நார்மலா 4 டைப்ஸ் ஆஃப் கண்டிஷனல் கிளாஸஸ் இருக்கு. டைப் 0, டைப் 1, டைப் 2, டைப் 3 அப்படின்னு 4 டைப்ஸ் இருக்கு. இந்த டைப் 0 வந்து என்ன அப்படின்னா, இஃப் கிளாஸ்ல வர்ற வேர்பும் சரி, மெயின் கிளாஸ்ல வர வேர்பும் சரி, ரெண்டுமே சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்லயே இருக்கும். இஃப் கிளாஸ்ல வர கண்டிஷனும் சரி, மெயின் கிளாஸ்ல வர கண்டிஷன் ரெண்டுமே சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா
scientific condition அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ இந்த மாதிரியான கண்டிஷன் என்ன சொல்றோம்? scientific condition அப்படின்றோம். அடுத்தது if classல first typeல பார்த்தோம் அப்படின்னா நல்லா கவனிங்க. if classல first type அப்படின்றது ifக்கு பின்னாடி வர verb பார்த்தோம் அப்படின்னா verbோட first formல இருக்கும். அப்போ if verbோட first formல இருந்தா அது first type, verbோட second formல இருந்தா அது if classோட second type, had verbோட third formல இருந்தா அது if classோட third type. அப்போ ifக்கு பின்னாடி வர அந்த verb இருக்கு இல்லீங்களா, அதை நம்ம ரொம்ப கவனமா பார்க்கணும். ifக்கு பின்னாடி வர verb வந்து verbோட first formல இருந்தா, ifக்கு பின்னாடி வர verb verbோட first formல இருந்தா அது if classோட first type. ifக்கு பின்னாடி வர verb வந்து அதாவது இந்த subordinate if classல வர verb இருக்கு இல்லீங்களா, அது verbோட second form simple past tenseல வந்துச்சுன்னா அது if classோட second type. இதே ifக்கு பின்னாடி வர verb had verbோட third form, அதாவது verbோட third formல வந்தா அது third type. அப்ப if classோட first type ஓட structure எப்படி இருக்கும், second type ஓட structure எப்படி இருக்கும், third type ஓட structure எப்படி இருக்கும்னு ஈஸியா எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம். ifக்கு பின்னாடி வர verb simple present tenseல, அதாவது verbோட first formல இருந்தா அது first type. ifக்கு பின்னாடி வர verb simple past tenseல, அதாவது verbோட second formல இருந்தா அது if classோட second type. சரிங்களா? இதே ifக்கு பின்னாடி வர verb had verbோட third formல past participle formல இருந்ததுன்னா அது if classோட third type அப்படின்னு நம்ம ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம். இப்போ if classோட first type வந்தா என்ன பண்ணலாம்? if classோட first type வந்தா can, may, சரிங்களா, can, may, shall, will இந்த மாதிரியான 4 auxiliary verb plus verbோட first form நம்ம எழுதணும். So if classோட first typeல ifக்கு பின்னாடி வர verb present tenseல simple present tenseல இருந்தா இன்னொரு main classோட verb பார்த்தோம் அப்படின்னா simple futureல இருக்கும். இதே if classல வர verb simple past tenseல வந்துச்சுன்னா main classல வர verb would verbோட first formல இருக்கும். சரிங்களா? சோ இந்த செகண்ட் டைப்லயே பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் டைப்ல இமேஜினேட்டிவ் கண்டிஷனும் இந்த செகண்ட் டைப்லயே தான் வரும். இமேஜினேட்டிவ் கண்டிஷனா என்ன? இப்போ கற்பனை பண்றது, ஒருவேளை நான் சிஎம் ஆனனா, நான் சிஎம் ஆகலாம் வாய்ப்பு இல்லை, ஒருவேளை அவர் சிஎம் ஆனார்னா, இஃப் ஹி வேர் த சிஎம் ஆஃப் தமிழ்நாடு, அவர் சிஎம் ஆனார்னா he would give free Apple iPhone for the students, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃப்ரீ ஆப்பிள் ஐபோன் தருவாரு. சோ இது இமேஜினேட்டிவ் கண்டிஷன், கற்பனை. சரிங்களா? பயங்கரமான கற்பனை. அவர் சிஎம் ஆனா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆப்பிள் ஐபோன் தருவாரு, கற்பனை. சோ அந்த மாதிரி இமேஜினேட்டிவ் கண்டிஷன். ஒருவேளை பறவையா இருந்தேன்னா நான் பறப்பேன், இப்ப நான் பறவையா இல்லை, நான் மனிதனா இருக்கேன். இஃப் ஐ வேர் அ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை. ஸோ இங்கிலீஷ்ல பாருங்க, எப்போ இங்கிலீஷ்ல ஐ ஹி ஷி இட்டுக்கு பின்னாடி வேர் வரும் அப்படின்னா இஃப் கிளாஸ்ல இமேஜினேட்டிவ் கண்டிஷன்ல மட்டும்தான் இஃப்க்கு பின்னாடி வேர் வரும். சாரி, ஹி ஷி இட் பின்னாடி வேர் வரும். ஸோ நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இஃப் கிளாஸ்ல இங்கிலீஷ்ல எப்போ சப்ஜெக்ட் ஐ ஹி ஷி இட் எல்லாம் இருக்கும்போது இந்த சப்ஜெக்டுக்கு பின்னாடி வேர் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இஃப் கிளாஸ்ல இமேஜினேட்டிவ் கண்டிஷன்ல இந்த மாதிரி நடக்கும். சரிங்களா? ஸோ இதை பாருங்க. அதே மாதிரி தேர்ட் டைப்னா எப்படி இருக்கும்? இஃப்க்கு பின்னாடி வர வேர்பு ஹேடு வேர்போட தேர்ட் ஃபார்ம்ல இருந்தா மெயின் கிளாஸ்ல வர வேர்ப் எப்படி இருக்கும்? would have வேர்போட தேர்ட் ஃபார்ம்ல இருக்கும். சரிங்களா? ஸோ இது மூணையும் நீங்க நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைப்புக்கு போக போறோம். ஸோ இஃப் ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தோம் இஃப் கிளாஸ்ல அப்படின்னா அதுக்கு பேரு ப்ராபபிள் கண்டிஷன். ப்ராபபிள் கண்டிஷன், பாசிபிள் கண்டிஷன் வித் இட்ஸ் ப்ராபபிள் ரிசல்ட். பாசிபிள் கண்டிஷன் வித் இட்ஸ் ப்ராபபிள் ரிசல்ட் அப்படின்னா இஃப்க்கு பின்னாடி வர வேர்பு வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம், அதாவது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கும். சரிங்களா? இஃப்க்கு பின்னாடி வர வேர்பு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருந்ததுன்னா அதோட கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் ஃபியூச்சர்ல இருக்கும். இஃப் கிளாஸுக்கு பின்னாடி வர வேர்பு சிம்பிள் பிரசன்ட்ல இருந்தா மெயின் கிளாஸ் எப்படி இருக்குங்க? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கும். இதுதான் இஃப் கிளாஸோட ஃபர்ஸ்ட் டைப். இதே செகண்ட் டைப் பார்த்தோம் அப்படின்னா இஃப்க்கு பின்னாடி வர வேர்பு பாஸ்ட் டென்ஸ்ல இருந்தா, இஃப்க்கு பின்னாடி வர வேர்பு பாஸ்ட் டென்ஸ்ல இருந்தா, வேர்போட செகண்ட் ஃபார்ம்ல இருந்தா மெயின் கிளாஸ்ல வர வேர்பு would வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும். எப்படி இருக்கும்? would வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும்.
இது செகண்ட் டைப். ஸோ இந்த செகண்ட் டைப்புக்கு நம்ம என்ன சொல்றோம்? இம்ப்ராபபிள் கண்டிஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த இம்ப்ராபபிள் கண்டிஷன் எங்க யூஸ் பண்ணலாம்? இது பாஸ்ட்ல நடந்திருக்க சான்ஸ் இருக்கு, ஆனா நடக்கல. ஒருவேளை அது பாஸ்ட்ல நடந்திருந்ததுன்னா இந்த மாதிரியான ரிசல்ட் நமக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்ம ஸ்பெகுலேட் பண்றதுதான் இந்த கண்டிஷன். சரிங்களா? ஸோ அதுதான் இந்த கண்டிஷன் சொல்றோம். இதுலயே இமேஜினேட்டிவ் கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா, இஃப் I were a bureaucrat, I would help the poor. If I were the bureaucrat, I would help the poor. சரிங்களா? ஸோ இது if class ஓட செகண்ட் டைப் அப்படின்னு சொல்றோம். இதே if class ஓட தேர்ட் டைப் பார்த்தோம் அப்படின்னா impossible condition, அது நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? if he had prepared well. கவனிங்க, ifக்கு பின்னாடி வர verb எப்படி இருக்கு? ifக்கு பின்னாடி வர verb had verb ஓட தேர்ட் ஃபார்ம்ல இருந்தா, had verb ஓட தேர்ட் ஃபார்ம்ல இருந்தா அது if class ஓட தேர்ட் டைப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். if class ஓட தேர்ட் டைப் வந்துச்சுன்னா would have verb ஓட தேர்ட் ஃபார்ம். சரிங்களா? would have verb ஓட தேர்ட் ஃபார்ம்ல நம்ம மெயின் கிளாஸ் ஓட verb இருக்கணும். அப்போ if he had prepared well, he would have performed well in the exam. அப்படின்னு இதுக்கு என்ன அர்த்தம்? அவர் ஒழுங்காவும் ப்ரிப்பேர் பண்ணல, ஒழுங்காவும் பெர்ஃபார்ம் பண்ணலன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அதுதான் இம்பாசிபிள் கண்டிஷன். சரிங்களா? ஸோ இந்த மூணு டைப்பையும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் யூ வாக் ஃபாஸ்ட் யூ கேன் கேட்ச் த பஸ். நீ வேகமாக நடந்தீங்கன்னா பஸ்ஸை பிடிக்கலாம். இஃப் யூ வாக் ஃபாஸ்ட் யூ கேன் கேட்ச் த பஸ். அப்போ வாக் அப்படின்னு வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்தா இங்கே கேன் கேட்ச் வருதுங்களா? இது ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப்னா என்ன? இஃப் யூ வாக்டு ஃபாஸ்ட் யூ குட் கேட்ச் த பஸ். ஸோ வாக்டுன்னு வேர்போட செகண்ட் ஃபார்ம் வந்தா இங்கே could catch the bus அப்படின்னு வரும். இங்க can catch the bus ஃபர்ஸ்ட் டைப்ல, இங்க could catch the bus. இங்க walk, இங்க walked. ஃபர்ஸ்ட் டைப்ல என்ன வந்திருக்குங்க? walkன்னு வந்திருக்கு. இங்க என்ன வந்திருக்கு? can catchன்னு வந்திருக்கு. அது இந்த டைப்ல பாருங்க, walkedன்னு வந்திருக்கு. மெயின் கிளாஸ்ல could catchன்னு வந்திருக்கு. ஸோ இது செகண்ட் டைப். தேர்ட் டைப் எப்படி இருக்கும் அப்படின்னா had verb-ஓட தேர்ட் ஃபார்ம். if you had walked fast you could have verb-ஓட தேர்ட் ஃபார்ம். could have caught the bus அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதுதான் if கிளாஸ்ல இருக்க மூணு டைப்பும். சரிங்களா? ஸோ if கிளாஸ்ல இருக்க மூணு டைப்பும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்ல நம்ம எழுதுறோம். சரிங்களா? ஸோ அது இது மாதிரி இன்னும் சில எக்ஸாம்பிள் பார்க்கலாங்களா? if you secure distinction I will get you bike. if you get distinction, if you secure distinction I will get you bike. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ distinction எடுத்தீனா உனக்கு நான் பைக் வாங்கி தரேன். அப்போ அவர் distinction எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இதே செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க, if I had a bike I would drop you in your office. if I had a bike I would drop you in your office. என்கிட்ட ஒருவேளை பைக் இருந்துச்சுன்னா, நேத்து நீ கேட்கும்போது என்கிட்ட பைக் இருந்திருந்தா நான் உன்னை ஆஃபீஸில் விட்டுருப்பனே அப்படின்னு அர்த்தம். அப்போ என்கிட்ட நேத்து பைக் இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? இது தேர்ட் டைப் பாருங்க, இஃப் யூ ஹேட் புட் மோர் எஃபர்ட் யூ குட் ஹேவ் செக்யூர்ட் மோர் மார்க்ஸ். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இவர் எஃபர்ட்டுமே போடல, நீ எஃபர்ட்டே போடல, நல்ல மார்க் எடுக்கல. ஒருவேளை எஃபர்ட்க்கு இது போட்டிருந்தீங்கன்னா மார்க் வந்து நல்ல மார்க் எடுக்க சான்ஸ் இருக்கு. ஸோ இம்பாசிபிள் கண்டிஷன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இஃப் கிளாஸோட மூணு டைப்லையும் நம்ம என்ன ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா மூணு டைப்போட ஸ்ட்ரக்சரையும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அதன்படி இப்போ நம்ம சில எக்ஸசைசஸ் பண்ண போறோம். இஃப் ஹி பிளேஸ் வெல், இஃப் ஹி பிளேஸ் வெல், அவரு நல்லா விளையாண்டார்னு என்ன கிடைக்கும்? இஃப் ஹி பிளேஸ் வெல். அப்போ நல்லா கவனிங்க, இங்க இஃப் கிளாஸோட வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் டைப் வந்தா would win வராது, would have won வராது. அப்போ ஆன்சர் என்ன வரும்? will win. if he plays well, if he plays well he will win the game. if he plays well he will win the game. இதே பாருங்க, if he study well, இதுவும் present tenseல தான் இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன வரும்? you will pass. if you study well you will pass. அப்போ நம்ம
கண்டிஷன் கிளாஸ்ல இருக்க வேர்பை கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இஃப் கிளாஸோட 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் கிளாஸ்ல இருக்க வேர்பை நம்ம அப்சர்வ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிஷன் கிளாஸ்ல இருக்க வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருந்தா அது இஃப் கிளாஸோட ஃபர்ஸ்ட் டைப். இஃப் கிளாஸோட ஃபர்ஸ்ட் டைப் இருந்ததுன்னா will வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம், அல்லது can வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம், அல்லது may வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம், அல்லது shall வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். ஸோ அதன்படி இந்த ஆன்சர் will pass. Similarly இங்க பாருங்க, if he had more money, if he had more money, அவருக்கு இன்னும் நிறைய பணம் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாரு? if he had more money, hadன்றது வேர்போட செகண்ட் ஃபார்ம்ல இருக்கு. நீங்க குழப்பிக்க கூடாது. hadக்கு பின்னாடி வேர்போட தேர்ட் ஃபார்ம் வந்தாதான் அது தேர்ட் டைப். இது வேர்போட செகண்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. அப்ப இது செகண்ட் டைப். அப்ப ஆன்சர் என்ன வரும்? if he had more money, he would help the needy. if he had more money, he would help the needy அப்படின்னு வரும். சரிங்களா? அதே மாதிரி if I metன்னு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்தா if கிளாஸோட செகண்ட் டைப். அப்ப ஆன்சர் என்ன வரும்? I would speak. would வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம். சரிங்களா? would வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வரும். சரிங்களா? ஸோ அப்போ if கிளாஸ்ல வர வேர்பையும் மெயின் கிளாஸ்ல வர வேர்பையும் கரெக்டா நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். கரெக்டா அதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இன்னும் சில எக்ஸாம்பிள் பாருங்க. if I won a lottery, நான் லாட்டரி ஜெயிச்சா என்ன வரும்? I will buy a BMW காரா, I would buy a BMW காரா, அல்லது I would have bought a BMW காரா. அப்போ one அப்படின்றது வேர்போட செகண்ட் ஃபார்ம், பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அப்ப ஆன்சர் என்ன வரும்? would buy a BMW கார். சரிங்களா? என்ன வரும்? would buy a BMW கார். அப்போ இங்க one அப்படின்னு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா இங்க என்ன வருது? would buy அப்படின்னு would வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வரும். சிமிலர்லி had studied வேர்போட தேர்ட் ஃபார்ம். அப்போ if கிளாஸோட தேர்ட் டைப். if கிளாஸோட தேர்ட் டைப் வந்தா என்ன ஆன்சர் வரும்? would have வேர்போட தேர்ட் ஃபார்ம். if Somu had studied well, if Somu had studied well, he would have scored more marks. If Somu had studied well, he would have scored more marks. சரிங்களா? If Somu had studied well, he would have scored more marks. Similarly இது பாருங்க, if Naveen is late, he will be punished. If Naveen is late, he will be punished. சரிங்களா? ஸோ if கிளாஸ்ல வர verb சிம்பிள் ப்ரெசென்ட்ல இருக்கு. அப்ப இன்னொரு verb என்னதுங்க? will சிம்பிள் ஃபியூச்சர்ல இருக்கு. இந்த சென்டென்ஸ் பாருங்க, if I were the prime minister. ஸோ were வந்தால என்னது? அது இமேஜினேட்டிவ் கண்டிஷன். ஸோ இமேஜினேட்டிவ் கண்டிஷன் வந்தா என்ன பண்ணலாம்? would வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம். இமேஜினேட்டிவ் கண்டிஷன் வந்தா என்ன பண்ணலாங்க? would வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம். ஸோ ஆன்சர் என்னது? if I were the prime minister, I would implement special schemes. If I were the prime minister, I would implement special schemes அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னும் சில எக்ஸாம்பிள் பாருங்க. அது ஒரு இமேஜினேட்டிவ் கண்டிஷனா? அதே மாதிரி இது ஒரு இமேஜினேட்டிவ் கண்டிஷன். if I were a bird, I would cross the ocean. if I were the bird, I would cross the ocean. so answer என்னதுங்க? so if classல second type. அப்ப answer என்ன வரும்? I would cross அப்படின்னு வரும். similarly if James had performed well, if James had performed well, had verb ஓட third form வந்தா if class ஓட third type. அப்ப answer என்ன வரும்? would have verb ஓட third form. அப்ப answer என்ன? if James had performed well, if James had performed well, he would have got an award. He would have got an award. சரிங்களா? ஸோ இது மாதிரி இன்னும் சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். if I dash a bike. இப்போ பாருங்க, இவ்வளவு நம்ம மெயின் கிளாஸ்ல நம்ம blank இருக்கும்போது அதை எப்படி ஃபில் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் கிளாஸ்ல verb இருக்கு. if கிளாஸ்ல நமக்கு verb வந்து எம்டியா இருக்கு. அப்போ if கிளாஸ்ல இங்க will verb-ஓட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்தா இங்க என்ன வரும்? present tense வரும். அப்போ ஐக்கு பின்னாடி என்ன வரும்? if I have a bike, I will drop you. if I have a bike, I will drop you.
Similarly, இங்க என்ன வந்திருக்கு? would verb ஓட first form. would verb ஓட first formனா if classல second type. அப்போ இங்க என்ன வரும்? If I had a bike, I would drop you. If I had a bike, I would drop you. Similarly, இங்க என்ன வந்திருக்கு? would have verb ஓட third form. would have verb ஓட third form அப்படின்றது condition classல impossible condition. அப்போ இங்க என்ன வரும்? நல்லா கவனிங்க. மெயின் verb என்னது? have. அப்போ மெயின் verb haveனா அதோட auxiliary verb என்னது? had. அப்புறம் மெயின் verb ஓட third form. ரெண்டு had. If I had a bike, if I had a bike, I would have dropped you. If I had a bike, I would have dropped you. ஒருவேளை என்கிட்ட பைக் இருந்திருந்ததுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கிட்ட பைக்கே இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? So if I had a bike, I would have dropped you. நல்லா கவனிங்க. ஸோ நிறைய பேர் யோசிப்பாங்க ஹேடுன்னு இங்கிலீஷ்ல வருமா அப்படின்னா கண்டிப்பா வரும். எப்போ வரும்? இந்த மாதிரியான சில கண்டிஷன்ஸ் அப்போ வரும். இதே ஹேவோட ப்ரெசன்ட் ஃபார்ம் அப்படின்னா ஹேவ்னே இருக்கு. இதே சப்ஜெக்ட் ஹீ ஷீட்டா இருந்தா இது ஹேஸ்ன்னு வந்திருக்கலாம். ஹேவோட பாஸ்ட் ஃபார்ம் என்னது? ஹேடு. இதே ஹேவோட பாஸ்ட் பெர்ஃபெக்ட் ஃபார்ம் என்னது? had. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா? இந்த ஹேடு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹேடு வந்து ஆக்சிலரி verb. இங்க செகண்டா ஒரு ஹேடு வந்திருக்கு இல்லைங்களா? இந்த ஹேடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹேடு மெயின் வேர்போட தேர்ட் ஃபார்ம். சரிங்களா? மெயின் வேர்போட தேர்ட் ஃபார்ம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வரும்போது நமக்கு சான்ஸ் இருக்கு. இஃப் ஐ had a bike, I would have dropped you. சிமிலர்லி இன்னும் சில எக்ஸாம்பிள் பாருங்க. இதுக்கெல்லாம் ஆன்சர் நீங்க வந்து எனக்கு காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இஃப் கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் நமக்கு ஐதர் இஃப் கண்டிஷன் கிளாஸ்லயோ அல்லது மெயின் கிளாஸ்லயோ நமக்கு பிளாங்க் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு பக்கம் நமக்கு இன்னொரு சைடில் அதாவது மெயின் கிளாஸ்லயோ இதுலயோ ஒரு சபார்டினேட் கிளாஸ்லயோ இருக்க வேர்பை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சரை மேக் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதனால எந்த சைடு மெயின் கிளாஸ்லயோ சபார்டினேட் கிளாஸ்லயோ எங்க பிளாங்க் இருக்குன்னு பார்த்துட்டு இன்னொரு சைடில் ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இஃப் கிளாஸ்ல நம்ம மார்க் நிறைய ஸ்கோர் பண்றதுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இன்னொரு கிளாஸை ப்ராப்பரா நம்ம வாட்ச் பண்ணி அந்த ஆன்சரை பண்ணணும். சரிங்களா? ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த கண்டிஷன் கிளாஸஸ். ஸோ வித் தட் நோட் நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் கான்டாக்ட் ஆர் இஃப் யூ கேன் post it in the comment section. I'll clarify you. With that note, we are winding. Thank you so much.